Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல அட்வான்ஸ் எக்ஸல் அதாவது எக்ஸல் ரிலேட்டடா எந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோல VLOOKUP அண்ட் டெக்ஸ்ட் ஃபார்முலா சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாஸ் வச்சு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், தென் ட்விஸ்டடா எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா VLOOKUP ஃபங்க்ஷன் இன் எக்ஸல் சர்ச் டேட்டா இன் டேஷ் டைரக்ஷன். எப்பவுமே நமக்கு VLOOKUP வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் சர்ச் பண்ணும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளோட டேபிள் அரே செலக்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா? சோ அந்த டேபிள் அரேல ஃபர்ஸ்ட் காலமா மட்டும் தான் உங்களால கொஸ்டினா கேட்க முடியும். அப்போ டேபிள் அரேல இருக்க ஃபர்ஸ்ட் காலம் உங்களோட கொஸ்டினா இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்க ஏதாவது ஒரு காலம் உங்களோட ஆன்சரா நீங்க கெட் பண்ணிக்கலாம். ஆனா இதுவே அந்த டேபிள் அரேல லாஸ்ட் காலம் கொஸ்டினா கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஆன்சரா கெட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. சோ VLOOKUP எப்பவுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்ல தான் வந்து மூவ் பண்ண முடியும். சோ வேற ஆப்ஷன் எதையுமே நீங்க யூஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், தி காலம் இண்டெக்ஸ் நம்பர் இன் VLOOKUP இண்டிகேட். நீங்க ஈக்குவல் டு VLOOKUPனு ஃபார்முலா போட்டாலே கீழே ஆர்குமெண்ட் வரும். அந்த ஆர்குமெண்ட்ல காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, ஆன்சரா உங்களுக்கு எந்த காலம் வேணுமோ அந்த காலமோட கவுண்ட வந்து நீங்க இங்க கொடுக்கணும். சோ அப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது which column value to return, எந்த காலமோட வேல்யூ நமக்கு அவுட்புட்டா வேணுமோ அதுதான் நம்ம காலம் இண்டெக்ஸ் நம்பர்ல கொடுக்கணும். தேர்ட் கொஸ்டின், which argument is used to exact match in VLOOKUP. VLOOKUP ஃபார்முலால லாஸ்ட் ஆர்குமெண்ட் தான் எக்ஸாக்ட் மேட்ச். சோ VLOOKUP பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் மேட்ச்க்கு நம்ம ஃபால்ஸ்ங்கறத யூஸ் பண்ணோம். இதுவே இண்டெக்ஸ் மேட்ச் இன்னும் ஒரு சில ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஃபால்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஜீரோங்கிறதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா VLOOKUP ஓட ஆர்குமெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச்க்கு ஃபால்ஸ் அப்படிங்கறதா இருக்கும். தென் ஃபோர்த் கொஸ்டின், HLOOKUP சர்ச் டேட்டா இன் தி டேஷ் ரோ. VLOOKUP நமக்கு நல்லாவே தெரியும். VLOOKUP பொறுத்த வரைக்கும் நம்ம டேபிள் வந்து எப்படி இருக்கும்னா வெர்டிகலா இருக்கும். காலம் வைஸ் நம்ம டேட்டாவை சர்ச் பண்ணுவோம். இதே HLOOKUP பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட டேபிள் ஹரிசாண்டலா இருக்கும். அப்ப ரோ வைஸ் வந்து நம்ம டேட்டாவை சர்ச் பண்ணுவோம். அப்ப நம்மளோட கொஸ்டின் இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா HLOOKUP சர்ச் டேட்டா இன் தி டேஷ் ரோ. HLOOKUPல நம்மளோட கொஸ்டினா டேபிள் அரே நீங்க செலக்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதுல எத்தனாவது காலமா கேட்க முடியும் அப்படிங்கறதா இங்க கொஸ்டின். HLOOKUP சர்ச் டேட்டா இன் தி டேஷ் ரோ. அப்போ என்ன VLOOKUP இருந்தாலும் சரி HLOOKUP இருந்தாலும் சரி, நம்ம செலக்ட் பண்ற டேபிள் அரேல ஃபர்ஸ்ட் இருக்க லைன் காலமா இருந்தாலும் சரி ரோவா இருந்தாலும் சரி அததான் நம்மளால கொஸ்டினா கேட்க முடியும். அப்ப HLOOKUP சர்ச் டேட்டா இன் தி டேஷ் ரோக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின், which formula returns a value from a specific row in HLOOKUP. HLOOKUP பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆர்குமெண்ட் இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க கொஸ்டின் இருக்கு. இப்ப VLOOKUPல இங்க என்ன கேட்டிருக்காங்க, காலம் இண்டெக்ஸ் நம்பர் தான் VLOOKUPல எனக்கு ஆன்சரா வரும். அப்போ HLOOKUPல நம்மளோட டேட்டா எல்லாமே ஹரிசாண்டலா இருக்கும். அப்ப எது எனக்கு ஆன்சரா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோ இண்டெக்ஸ் நம்பர் தான் எனக்கு வந்து ஆன்சரா கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், இன் VLOOKUP தி லுக்அப் வேல்யூ மஸ்ட் பி இன் தி டேஷ் காலம் ஆஃப் தி டேபிள். லுக்அப் பண்ற வேல்யூ அப்படிங்கிறது நம்மளோட கொஸ்டின். அப்ப நம்மளோட லுக்அப் பண்ற வேல்யூ வந்து எப்பவுமே VLOOKUPல ஃபர்ஸ்ட் காலமா தான் இருக்கும். அப்பதான் எனக்கு வந்து ஆன்சர் கரெக்டா கிடைக்கும், இல்லைன்னா அங்க எரர் நிக்கும். ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். செவன்த் கொஸ்டின், which of the following is a logical function in Excel. லாஜிக்கல் ஃபங்க்ஷன்னாலே அவுட்புட் வந்து ட்ரூ ஃபால்ஸ் தான் வரணும், அதுதான் கரெக்ட். நமக்கு சாலிடா ஒரு அவுட்புட் கொடுக்குதுன்னா அது லாஜிக்கல் ஃபார்முலாவே கிடையாது. அப்ப கீழே இருக்க ஃபார்முலால மிட், கான்டாக்ட் அண்ட் ட்ரிம் இது எல்லாமே ஒரு அவுட்புட் கொடுத்துரும். அண்ட் ஃபார்முலால மட்டும் தான் நமக்கு ட்ரூ ஃபால்ஸ்ங்கிற அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப அண்ட் ஃபார்முலா தான் நம்ம வந்து லாஜிக்கல் ஃபார்முலான்னு சொல்லணும். எய்த் கொஸ்டின், ஆர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ வென். ஆர்ல எப்ப நமக்கு ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும்னா நம்ம கொடுக்குற ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கூட ஆர் வந்து அவுட்புட்டை ட்ரூன்னு கொடுக்கும். அப்போ ஒன் கண்டிஷன் இஃப் ட்ரூ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நைன்த் கொஸ்டின், வாட் வில் நாட் ட்ரூ ரிட்டர்ன்ஸ். அதாவது நாட்குள்ள ட்ரூன்னு அவுட்புட் வந்தா நமக்கு என்ன ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கறத இங்க கொஸ்டின். நாட் ஃபங்க்ஷன் எப்பவுமே ஆப்போசிட் அவுட்புட் கொடுக்கும். அப்ப நாட்குள்ள ட்ரூங்கிற அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாட்ல ட்ரூ வந்ததுன்னா அவுட்புட் ஆப்வியஸ்லி ஆப்போசிட்டா தான் கிடைக்கும். அப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ். தென் 10th கொஸ்டின்,
நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஸ் இன், எதுக்காக வந்து நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் ஹெல்ப் ஆகுதுன்னா செக்கிங் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். அதாவது எனக்கு அவுட்புட் 2 தான் வேணும் அப்படிங்கும் போது நீங்க நார்மலா லாஜிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இல்லப்பா எனக்கு மோர் தென் 2 அவுட்புட் வேணும், அதாவது குட் வேணும், ஆவரேஜ் வேணும், பேடும் வேணும், இந்த மாதிரி அவுட்புட் எனக்கு நிறைய வேணும், நிறைய கண்டிஷன்ஸ் செக் பண்ணி அவுட்புட் வேணும்னா நீங்க நெஸ்டட் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அப்ப இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செக்கிங் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். சோ இந்த வீடியோல கொஞ்சம் அட்வான்ஸ்டாவும் இல்லாம ரொம்ப லோவாவும் இல்லாம மிட் லெவல்ல இருக்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸும் ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரி லாங்குவேஜ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வேணுமோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் வரும்போது அந்த லாங்குவேஜ்ல இருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொண்டு வரேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கண்டினியூவான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.